ஹலோ கேவிஎம் ஃபேம். எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஆசைப்பட்டு தொன்னை பிரியாணி கேட்டிருக்காரு. வாங்க அவருக்காக தொன்னை பிரியாணி செஞ்சு கொடுத்துடலாமா? அப்பா, சண்டே ஸ்பெஷல் என்ன வேணும்? ஸோ இதுக்கு வேணுமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்லேயே அரைச்சது, புதினா, அரிசி ஊற வச்சது, உப்பு, பாலக்கீரை, காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் அண்ட் லெமன். இது வந்து தயிர் பச்சடிக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, சௌத்தைக்காய், கர்ட். சும்மா அப்படியே எல்லா வீடியோலையும் வர மாதிரி ஸ்டைலாக பிடிச்சி பார்த்தேன், வரல. எனிவேஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு அது ப்ரௌனிஷ் ஆகிற மட்டும் வறுத்துட்டு, அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு ப்ரௌனிஷ் ஆகிற மட்டும் ஃபுல்லாக வறுத்து சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி புதினா, பாலக்கீரை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாமே எடுத்து சாட்டே பண்ணிவிட்டு திருப்பி இதையும் சைடில் எடுத்து வச்சுக்கணும். இது ரெண்டுத்தையுமே நம்ம தனித்தனியாக அரைக்க போகிறோம். ஸோ பாலக்கீரை, புதினா அதெல்லாம் போட்டோம் இல்லையா, ஸோ அதை தனியாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி முடித்த உடனே வெங்காயம் ஸ்பைசஸ் போட்டோம் இல்லையா, ஸோ அதையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மெயின் பிக்சருக்கு போயிடலாம். திருப்பி அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பலாவ் இலை, பட்டை லவங்கம், லவங்கம் நான் போடல, நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாலக்கீரை, அந்த இன்க்ரீடியன்ட்ஸோட மசாலா ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆனியன் ஸ்பைசஸ் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா பச்சை வாசனை போகிற மட்டும் சாட்டே பண்ணிவிட்டு 2 தக்காளி ஜாஸ்தி போடக்கூடாது, 2 போட்டுக்கோங்க, ஜஸ்ட் ஃபார் த ஃப்ளேவர். அண்ட் மேரினேட் பண்ணியிருக்கிற சிக்கன் இது எல்லாமே பச்சை வாசனை போகிற மட்டும் அந்த ஆயில் பிரிஞ்சு வர மட்டும் நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நான் கொதித்து வச்சுருந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அந்த தண்ணியை எடுத்து எவ்வளோ அரிசி போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். அண்ட் உப்பு இது எல்லாமே போட்டு, இப்போ நான் எதுக்கு ஆல்ரெடி கொதித்து வச்சுருந்த தண்ணி எடுத்தேன் அப்படின்னா பிரியாணி சீக்கிரமாக ரெடி ஆகும், ஸோ அதனால். அண்ட் ரைஸ், ஸோ இன்றைக்கி நான் 2 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி போட்டிருக்கேன். உப்பு வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் காமிச்சேன், அந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா கொதித்து வர மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லாஸ்ட்டில் லைம் பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா நம்ம பிரியாணி ரெடி. லைம் எதுக்கு புளியுறது அப்படின்னா சாப்பாடு உதிரியாக வரணுன்றதுக்காக. அப்புறமா கீழே தவா வச்சு தம் போட்டு எடுத்தால் நம்ம தொன்னை பிரியாணி ரெடி. ஸோ இதில் முழுக்க நம்ம கையால் அரைச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் தான் போட்டிருக்கோம். கடையில் வாங்கின எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் மசாலாஸும் இல்லை. ஸோ அதனால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பச்சடி செஞ்சு வச்சுட்டேன். அண்ட் இது கூட மம்மி ஆல்ரெடி மீன் பொரிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ பிளேட்டிங் ரெடி. வாங்க அப்பாவுக்கு எடுத்துன்னு போய் சர்வ் பண்ணிடலாம். பிரியாணியா? அவ்வளோதாங்க, வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். எங்கள் அப்பா சூப்பர்னு சொல்லிட்டாரு. நீங்களும் இந்த மாதிரி அப்ரிசியேஷன் வாங்கணுமா உங்கள் ஃபேமிலிக்கிட்ட, சீக்கிரமாக போய் தொன்னை பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.